பிரதமர் மோடி அவர்களுடைய சீன பயணம். அவர் வந்ததுக்கு அப்புறம் சீனா 80வது இரண்டாம் உலக போர் வெற்றி விழா கொண்டாட்டம் அப்படிங்கிற பேர்ல 26 நாடுகளை இணைத்து ஒரு ராணுவ அணிவகுப்பை நடத்தி இருக்கிறாங்க. கடைசி 3 மாநாடுகளுக்கு நம்ம பிரதமர் செல்லவில்லை. இந்த தடவை தான் சென்றார். ரஷ்ய அதிபர் புட்டின், சீன அதிபர் ஜின்பிங், அதே மாதிரி வடகொரிய அதிபர் கிம்ஜான், இந்த 3 பேரும் ஒட்டுக்கா கையை கோத்துக்கிட்டு வராங்க. இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. சில கட்டாயமாக இதற்கு முழு பொறுப்பு அமெரிக்கா தான். அந்த பாதிப்புகள் தான் இவர்களை ஒன்றாக கூட்டி வந்தது. இன்னைக்கு நார்த் கொரியாவுக்கு 90% உணவுப் பொருட்களை கொடுப்பது சைனா தான். இப்போது நடக்கக்கூடிய உக்ரைன் போருக்கு 15,000 சோல்ஜர்ஸை இன்னைக்கு நார்த் கொரியா கொடுத்துருக்கு. சைனாக்கும் நார்த் கொரியாவுக்கும் ஒரு ரிஃப்ட் இருக்கு. அவங்களுக்குள்ள உறவுல ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே பேராசிரியர் முனைவர் பெர்னார்ட் டி சாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். சார், இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா 2 விஷயங்கள் சார். ஒன்னு, பிரதமர் மோடி அவர்களுடைய சீன பயணம். சாங்காய் ஒத்துழைப்பு மாநாடுக்கு போயிட்டு இந்தியா திரும்பி இருக்கிறாரு. அதே சமயம் அவர் வந்ததுக்கு அப்புறம் சீனா 80வது இரண்டாம் உலக போர் வெற்றி விழா கொண்டாட்டம் அப்படிங்கிற பேர்ல 26 நாடுகளை இணைத்து ஒரு ராணுவ அணிவகுப்பை நடத்தி இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க சார் இதை? சைனாவுக்கு இது இந்த எஸ்சிஓ மாநாடு அப்படின்றது யார் வேணாலும் 10 நாடுகளை கொண்டு, அதுதான் எஸ்சிஓ அமைப்பு. அதனோட ஒரு 16-17 நாடுகள் அப்சர்வர் ஸ்டேட்ஸாக இருக்கிறாங்க, பார்வையாளர்களாக இருக்கின்றார்கள். அது இந்த தடவை அந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதனுடைய காரணம் அது ஆரம்பித்து 25 வருடங்கள். அதனால தான் அதுக்கு இந்த தடவை ஒரு அழுத்தம். அதனால் அது தியான்ஜின் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல சைனாவில் நடந்தது. அதற்கு இன்னும் ஒரு பெருமை சேர்க்கும் வண்ணமாக அல்லது முக்கியத்துவம் சேர்க்கும் வண்ணமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இந்த 3 தலைவர்களுமே கலந்து கொண்டார்கள். கடைசி 3 மாநாடுகளுக்கு நம்ம பிரதமர் செல்லவில்லை. இந்த தடவை தான் சென்றார். அதனால் இந்த தடவை முதல் தடவையாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஒரு 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்தியா சைனாவை கம்ப்ளீட்டாக புறக்கணித்ததுக்கு அப்புறம் ஒரு 7 ஆண்டுக்கு அப்புறம் இந்தியா சைனாக்கு சீன அழைப்பை ஏற்று சீன அதிபரை சந்திப்பது என்பதனுடைய ஒரு முடிவு எடுக்கப்பட்டு இந்திய பிரதமர் சென்றார். அதே போல் ரஷ்யாவுடைய அதிபர் புட்டினும் அங்கே வந்தார். அதே சமயத்தில் மற்ற உலக தலைவர்கள், அதாவது எஸ்சிஓ சேர்ந்த தலைவர்கள் எல்லோருமே வந்திருந்தார்கள். அதனால் அந்த எஸ்சிஓ மாநாடு 2 நாள் நடைபெற்றது. அது நடைபெற்று கொண்டு இருக்கும் பொழுதே இப்போ சைட்லைன்ஸ்னுவாங்க. அதனுடைய சைட்லைன்ஸில் பைலேட்ரல் 2 நாட்டுகள் உறவாக இந்தியாவும் சைனாவும் உட்காந்து பேசினாங்க. அதே சமயத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் புட்டினோட உட்கார்ந்தும் அவர் பேசினார். அந்த விதத்தில் முக்கியமான இதெல்லாம் உலகத்தில் இன்னைக்கு நிலவு கொடுக்கின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பற்றி அவர்கள் பேசினார்கள். சிறப்பாக எல்லாருக்கும் தெரிந்தார் போல தான் ட்ரம்ப் அவர்களுடைய வரி விதிப்பை அவர்கள் பகிரங்கமாக வெளியில் சொல்லாட்டி கூட கட்டாயமாக அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், அந்த பாதிப்புகள் தான் இவர்களை ஒன்றாக கூட்டி வந்தது. அதன் அடிப்படையில் அதை பற்றி உலக பொருளாதாரம், அதே சமயத்தில் இந்த வரி விதிப்பால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதை எப்படி சமாளிப்பது என்பதை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் அவர்கள் பேசினார்கள். இரண்டாவதாக நேற்று நீங்கள் குறிப்பிட்ட 80வது ஆண்டு நிறைவு, 2ஆம் உலக போர் முடிந்து 80வது ஆண்டு நிறைவு 1945, 1939லேருந்து 45 வரைக்கும் தான் அந்த போர் நடக்குது. அப்போ 80 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த நிறைவை ஒட்டி அவர்கள் ஒரு பெரிய மிலிட்டரி பரேடை அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள். அதற்கும் நிறைய நாடுகள்லேருந்து அவங்க அழைத்தார்கள், எல்லாருமே அழைத்தார்கள். சில பேர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள், சில பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே ஒரு மாதிரி அதை புறக்கணித்து விட்டார்கள். வடகொரிய அதிபர் கிம், அதுக்கப்புறம் புட்டின் அவர்கள், அதுக்கப்புறம் ஜின்பிங், இவங்க 3 பேரும் நிற்கிறது தான் ஒரு பிரதானமாக எடுக்கப்பட்ட புகைப்படங்களாக டிவி தான் இன்னைக்கு இருந்துச்சு. அதாவது 2வது பகுதியாக 2ஆம் உலகப் போர் முடிந்து 80வது ஆண்டை நிறைவு செய்யும் வகையில் மிகப்பெரிய ஒரு இராணுவ பரேடை சைனா நேற்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெரிய டிஸ்கஷன் பாயிண்ட், ஒரு பேச்சு பொருளாக அது மாறி இருக்கிறது.
ரஷ்ய அதிபர் புட்டின், சீன அதிபர் ஜின்பிங், அதே மாதிரி வடகொரிய அதிபர் கிம்ஜான், இந்த 3 பேரும் ஒட்டுக்கா கையை கோத்துக்கிட்டு வராங்க. பின்னாடி மற்ற நாட்டு அதிபர்கள் எல்லாம் வராங்க. ஆனா இவங்க 3 பேரும் கையை கோத்துக்கிட்டு வர்றது நாட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு செய்தி? இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. சில இப்போ அமெரிக்காவுடைய வரி விதிப்புடைய பிரச்சனைகள் பூதாகரமா வெடிச்சிருக்கு. இவங்க 3 பேரும் சேர்ந்து வரக்கூடிய இந்த புகைப்படமும் அந்த காணொலியும் இன்னைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாவே மாறி இருக்கு சார். எப்படி பாக்குறீங்க சார் ஜியோ பாலிடிக்ஸ்ல இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான். ஏன்னா இதுவரைக்கும் யாரும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. கட்டாயமாக இதற்கு முழு பொறுப்பு அமெரிக்கா தான். அமெரிக்காவினுடைய ஒரு வரி விதிப்பால் தான் இந்த ஒரு மீட்டிங்கே இன்னைக்கு நடப்பதற்கான ஒரு காரணமாக இது இருந்தது. அதாவது எஸ்சிஓ மாநாட்டில் இவங்க பங்கேற்றதெல்லாம், அதை தொடர்ந்து நடந்த இந்த இராணுவ அணிவகுப்பில் எல்லாருமே பங்கேற்றார்கள். அதில் பிரதானமாக பார்க்கப்பட்டது கிம் அவர்களும் பூட்டின் அவர்களும் ஜின்பிங் அவர்களும் 3 பேரும் ஒன்றாக நின்று அவர்கள் இந்த இராணுவ அணிவகுப்பை, அந்த மரியாதையை அவர்கள் ஏற்றுக்கொண்டது. அவர்களுக்கு பின்னால் ஒரு 23-24 நாட்டு தலைவர்களும் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த விதத்தில் பார்க்குறப்ப இன்னைக்கு இந்த 3 நாடுகளுமே ஒன்று சேருவது என்பது இது சித்தாந்தத்தின் அடிப்படையில் 3 பேரும் ஒன்றாக வருவது என்பதை எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா எல்லாருமே கம்யூனிச நாடுகள். அதனால கிம் நார்த் கொரியாலேருந்து அவர் வராரு. அப்புறம் பூட்டின் மிக அதிக ஆண்டாக 1917 அது ஒரு கம்யூனிச நாடாக இருக்கின்றது. சைனா 1911 அவங்களுக்கு ரெவல்யூஷன் வந்துச்சு. ஆனால் 45க்கு அப்புறம் அவர்கள் தொடர்ந்து இந்த ஒரு கம்யூனிச கொள்கையை கடைபிடிப்பதனால 3 நாடுகளும் ஒன்றாக வருவது என்பதில் அது ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் வருவது என்பது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எல்லாராலும் பார்க்கப்பட்ட ஒன்றுதான். இந்த தடவை அவர்கள் ஒன்றாக கூடும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு உலக நிலை என்பது ரொம்ப வித்தியாசமாக இருக்கின்றது. இப்போ நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ஜின்பிங்கோ பூட்டினோ சந்திக்கிறாங்க. இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 48 தடவை இந்த குறுகிய காலங்களில் அவர்கள் சந்தித்து விட்டார்கள். அப்போ முதல் தடவையாக ஜின்பிங்கும் பூட்டினும் 2022 உக்ரைன் போர் நடக்க ஆரம்பிக்குது. உக்ரைன் போருக்கு அப்புறம் அதிகமாக எண்ணெயை சைனா அவங்கள்ட்டேருந்து வாங்குது. இந்தியாவிற்கு அமெரிக்கா இவ்வளவு தூரம் வரி விதிப்பை கொடுத்ததற்கு ஒரு காரணம், நீங்கள் அவர்களுடைய எண்ணெயை, ரஷ்யா எண்ணெயை, நீங்கள் கச்சா எண்ணெயை நீங்கள் வாங்குகிறீர்கள் என்று. ஆனால் நம்ம விட அதிகமாக யார் வாங்குறாங்கன்னா சீனா வாங்குறாங்க. அப்போ சீனா நேச்சுரல் கேஸும் வாங்குறாங்க, கச்சா எண்ணெயும் வாங்குறாங்க. அப்போ அவங்க பொருளாதாரத்தை அவர்கள் தான் ஊக்குவித்து கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒன்றாக நம்ம பார்க்கப்பட வேண்டும். இதன் அடிப்படையில் இந்த போரை சைனா ஓப்பனா அங்கீகரிக்கவில்லை. ஆனா அதே சமயத்துல சைனா அதை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவர்களும் ரஷ்யா தனிமைப்படுத்தப்பட்டது போல அவர்களும் தனிமைப்படுத்தி விடுவார்கள். அவர்களுக்கு மேலும் இந்த பொருளாதார தடை என்பது கட்டாயமாக வரும். மற்ற நாடுகள் கிட்டத்தட்ட இந்த வெஸ்டர்ன், இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இந்த ஒரு எக்கனாமிக் சாங்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார தடையை அவர்கள் மேலேயும் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால ரஷ்யாவை நீங்கள் செய்தது தவறு என்று சொல்லாமல், அதே சமயத்தில் ரஷ்யாவுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து கொண்டுதான் கடந்த 3 ஆண்டுகளாக இன்னைக்கு சைனா செய்து கொண்டிருக்கிறார். நார்த் கொரியாவுடைய அதிபர் இன்னைக்கு 2019க்கு அப்புறம் சைனாவுக்கு அவர் இப்பதான் விசிட் பண்றார். அவர் 2019க்கு அப்புறம் அவர் சைனாவை விசிட் பண்ணல. சைனாவும் நார்த் கொரியாவும் பார்டர்ஸை ஷேர் பண்றாங்க. யாலு ரிவர் என்ற ரிவர் தான் நார்த் கொரியாவையும் சைனாவையும் இன்னைக்கு பார்டராக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல தான் அந்த 1953 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் அந்த போர் அங்கே நடந்து அங்கே தான் முடியுது. அதுக்கப்புறம் தான் கொரியா 2 கொரியாவாக பிரிக்கப்படுகின்றது, தென் கொரியா, வடகொரியா என்று. அதனால கிம் 2019 அங்கே வரல. ஆனால் கிம்முக்கு 90, இன்னைக்கு நார்த் கொரியாவுக்கு 90% உணவுப் பொருட்களை கொடுப்பது சைனா தான். அதனால அவர் அங்கே அந்த ஒரு உணவுப் பொருட்கள் மற்றதெல்லாம் பற்றி பேசுவதற்கும் அவருடைய உறவை சரி பண்ணிக் கொள்வதற்கும், ஏனால் உலக அரங்கில் எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சைனாக்கும் நார்த் கொரியாவுக்கும் ஒரு ரிஃப்ட் இருக்கு, அவங்களுக்குள்ள உறவுல ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு. இந்த விரிசல் என்ன காரணம் என்று எல்லாரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப அந்த விரிசல் இல்ல, உறவு இருக்கின்றது, எங்களுக்கு உங்களுக்கு உறவு வேண்டும் என்பதை புதுப்பித்துக் கொள்வதற்காக அவர் கிம் நார்த் கொரிய அதிபர் அங்க வந்து விட்டார். பூட்டினும் கிம்மும் சந்திக்கிறாங்க. அவர்களும் நீண்ட நேர பேச்சுவார்த்தையை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அது என்ன நம்ம பார்த்தோம்னா, பூட்டினும் கிம்மும் ஏன் பேசுறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு நட்பு
நட்பின் காரணமாக, நட்பின் அடிப்படையில் ரொம்ப நாள் நட்பு வந்து இருந்தது போல, அப்படி இல்லை அவங்களுக்குள்ள இருந்தாலும் வந்து ரொம்ப நாள் நீண்ட நெடுநாளைய நண்பர்கள் போல 2 பேரும் சந்தித்து பேசுகிறார்கள். அப்படி பேசுவதற்கு என்ன காரணம்னா, பூட்டின் வந்து மிக முக மலர்ச்சியோடு சிரிப்போடு அவர் மேல தோள் மேல கை போட்டு அவர் பேசுறார். அதற்கு என்ன காரணம் என்ன, இப்போது நடக்கக்கூடிய உக்ரைன் போருக்கு 15,000 சோல்ஜர்ஸை இன்னைக்கு நார்த் கொரியா கொடுத்துருக்கு. அப்போ வந்து ஃப்ரண்ட் லைனில், அதாவது வந்து போரினுடைய முதல் கட்டத்திலேயே இன்னைக்கு வந்து 15,000 நார்த் கொரியன்ஸ் வந்து ரஷ்யன் ஃபோர்ஸஸோட இன்னைக்கு வந்து ஃபைட் பண்ணுறாங்க. அப்போ அந்த உதவியை அவர் கொடுத்துருக்கிறார். அதற்கு பதிலாக பூட்டின் அவர்கள் வந்து உணவு மட்டும் இல்லை, ஏன்னா இன்னைக்கு கொரியாவில் வந்து கிட்டத்தட்ட ஃபேமின் இருக்கு அப்படின்றத வந்து இன்னைக்கு எல்லாருமே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே என்ன நடக்குது என்ன பண்ணுன்றது உலக யாருக்கும் தெரியாத அளவிற்கு அவர்கள் வைத்திருக்கின்ற காரணத்தினால, ரகசியத்தை வைத்திருக்கின்ற காரணத்தினால நம்மளுக்கு வந்து தெரியவில்லை. ரஷ்யாவும் உணவு கொடுக்கின்றது, ரஷ்யாவும் மற்ற உதவிகளை வந்து இன்னைக்கு வந்து கிம்முக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 3 நாடுகளுக்கு, அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் வரக்கூடிய அந்த 3 நாடுகளுமே நாடுகளுக்கும் இடையே கூட இன்னைக்கு வந்து வித்தியாசங்கள் இருக்கின்றன, வேறுபாடுகள் இருக்கின்றன, ஒற்றுமைகள் இருக்கின்றன, அவர்களோட நட்பும் இருக்கின்றது. ஆனால் அந்த வித்தியாசத்தில் இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னு சொன்னால், இன்னைக்கு வந்து நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் இன்னைக்கு நெருங்குகிறார்கள். சைனாவை ஒரு மாதிரி இன்னைக்கு நார்த் கொரியா ஐசோலேட் பண்ணுது அப்படின்றது இன்னைக்கு தெரிய வருகின்றது. ஏன்னால் உக்ரைன் போரின் காரணமாக இன்னைக்கு வந்து நார்த் கொரியா வந்து ரஷ்யாவோட வந்து இணைந்து பணிபுரிவதற்கு, இணைந்து செயலாற்றுவதற்கு அவர்கள் வந்து நெருக்கம் இன்னைக்கு வந்து அதிகமாக அறிக்கிறது. இது எல்லாம் இன்றைக்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இன்னைக்கு இருக்கின்றன. இந்த உலக ஒழுங்கு மாறுது அப்படின்னு சொல்றாங்களே சார், ஏன்னா அமெரிக்காவை மைய கொண்டுதான் இன்னைக்கு உலக ஒழுங்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய பொருளாதார அடிப்படையில தான் நம்ம உலக பொருளாதாரமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதற்கு மாற்றா ஒன்று மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமிக்கைகள் தான் இது அப்படின்னு சொல்றாங்களே சார், அது ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதாவது வந்து இன்னைக்கு அமெரிக்காவுடைய அதிபராக ட்ரம்ப் வந்ததுலேருந்து அமெரிக்காவிற்கு முதலிடம் என்பதுதான் அவருடைய கொள்கை. மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் தான். அதனால் அவர் வந்து இன்னைக்கு வந்ததுலேருந்து முதல் தடவை 2016லேருந்து 20 வரைக்கும் இருக்கின்றார். அப்போ அது ஒரு ஓரளவுக்கு வந்து இந்த பொருளாதாரம், ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அதிபர். அந்த பொருளாதாரத்தை அவர் பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, அமெரிக்கா வந்து நிறைய பொருட்களை இறக்குமதி செய்கின்றன. ஒரு இறக்குமதி செய்யும் நாடாக தான் அமெரிக்கா இருக்கின்றது. அமெரிக்கா பொருளாதாரம் இறக்குமதியை நம்பிதான் இருக்கின்றது. நம்ம நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருட்களோ அல்லது வந்து மேனுஃபேக்சரிங் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் வந்து இன்னைக்கு இல்லை. அமெரிக்கா வந்து ஒரு சந்தையாக மாறிவிட்டது. அந்த சந்தையில் வந்து வெளிநாட்டு பொருட்கள் எல்லாமே வருகின்றன. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து நம்முடைய வேலைகளை நாம் இழந்து விட்டோம், நம்முடைய இதை வந்து நம்ம இழந்து கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய மக்களுக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளம், ஒரு நல்ல வீடு, நல்ல படிப்பு என்பது இல்லை அப்படின்றதான் அவர் வந்து எலெக்ஷனில் சொன்னது. அதை தான் அவர் வந்து முதன்மைப்படுத்துகின்றார். முதன்மைப்படுத்தி இன்னைக்கு வந்து வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற பொருட்களுக்கு நாம் வந்து இந்த வரி விதிப்பை நாம் அதிகப்படுத்துவோம். அப்படி அதிகப்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னா, ஒன்று அமெரிக்காவுக்கு பணம் கிடைக்குது. அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நம் பொருளாதாரத்தை நாம் முன்னேற்றலாம், நம்முடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம வந்து முன்னேற்றலாம். அதே சமயத்தில் வந்து அமெரிக்கா வந்து திருப்பவும் ஒரு மேனுஃபேக்சரிங் நாடாக, உற்பத்தி செய்யும் நாடாக அமெரிக்கா வந்து மாற வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். ஆனால் அப்படி பண்ண முடியாது. அந்த உற்பத்தி செய்த காலம் என்பது மாறி இப்ப எலக்ட்ரானிக் ஏஜுக்கு வந்து இப்ப டிஜிட்டல் ஏஜுக்கு நம்ம போயாச்சு, அமெரிக்கா போயாச்சு, மற்ற நாடுகளும் அதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றன. அப்படி ஒரு இதுல வந்து அவர் திரும்பவும் வந்து நம்ம வந்து அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு அவர் வந்து, அதனால்தான் எலான் மஸ்கோட அவர் வந்து அவருடைய உறவை முறித்து கொண்டு விட்டார். அவர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு என்வாயர்மெண்டல் கன்சர்ன்ஸுக்கெல்லாம் அவர் வந்து பங்களிப்பு கொடுப்பவர் அவர் அல்ல. அந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ்லாம் இன்னைக்கு வேணாம், அதெல்லாம் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது என்று சொல்லிக் கொடுவதற்கெல்லாம் அவர் வந்து பங்களிப்பை கொடுக்க மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் பழைய விதத்திலேயே நீங்க வந்து எண்ணெய் கிணறுகளை நீங்கள் நோண்டுங்கள், எண்ணெய் கிணறுலேருந்து நீங்க எண்ணெய் எடுங்க, ட்ரில் பேபி ட்ரில், இதெல்லாம் தான் அவர் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். அதனால அவர் வந்து இன்னும் வந்து அந்த பழமை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பழைய கொள்கைகள், அந்த இண்டஸ்ட்ரியல் ஏஜ்லேருந்து அவர் வந்து வெளியே வரல. அதனால வந்து அவர் என்ன சொல்றாரு, இந்த வரி விதிப்பால வந்து நம்மளுக்கு வந்து மாறும்னு சொல்கின்றார். ஆனால் வரி விதிப்பால் அவர் கட்டாயமாக இந்த 3 மாதத்தில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு 25% அறிவித்தார். ஆகஸ்ட் இறுதியில் வந்து 50% இந்தியா மேல இன்னைக்கு திணிக்கின்றார். இந்தியா மட்டும் மீதும் இல்லை, பிரேசில் மீது கோபமா இருக்கிறாரு, அதே சமயத்தில் மெக்சிகோ மேல இருக்கிறாரு, கனடா மேல ஒரு கோபத்தை காட்டுகின்றார், சைனா மேல காட்டுகின்றார். இவங்கள இந்த நாடுகள்ல தான்
மிக அதிகமான பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன என்பதுதான் அவருக்கு வந்து அதன் மேல வந்து இந்த வரியை கொண்டு வந்தோம்னா அமெரிக்காவுக்கு இது ஏற்படும் என்று நினைக்கிறார். அதே சமயத்தில் நம்மளும் வந்து நம்முடைய இதை வந்து மாற்றிக்கொள்வோம். அந்த வரி விதிக்கப்படுகின்ற நாடுகள் வந்து அதன் மூலமாக அவர்கள் பொருட்களை வந்து குறைவாக கொடுப்பார்கள். அப்போ வந்து அது வந்து நம்மளுக்கு சாதகமாக அமையும் என்று அவர் நினைக்கின்றார். அது அப்படி ஆகல. அதுக்கு பதிலாக என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, இந்த வரி விதிப்புக்கு உள்ளான நாடுகள் எல்லாமே இன்னைக்கு ஒருங்கிணைந்து ஒன்றாக வர ஆரம்பித்து விட்டார்கள். இந்த எஸ்சிஓ மாநாட்டில் அதுதான் நடந்தது. எஸ்சிஓ ஒரு 7 ஆண்டுகள் நமக்கு வந்து சைனாவோட இருந்த பிரச்சனை சுமூகமாக உடனே தீர்க்கப்பட்டு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி நம்முடைய பிரதமர் அங்கே போறாரு, உட்கார்றாங்க. அந்த எஸ்சிஓ மாநாடு நடக்கின்றது. அதுல வந்து பயங்கரவாதத்துக்கு எதிரான குரல்கள் எல்லாம் எழுப்பப்பட்டு அந்த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்ல அது இருக்கின்றது. அது முடிந்த பிறகு 2 பேரும் ஒன்னா உட்கார்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பார்டர் டி எஸ்கலேஷனை நம்ம ஆரம்பிச்சிடுவோம், நம்முடைய எல்லையில் பதட்டத்தை நாம் தனித்து விடுவோம் அப்படின்றத உடனே 2 பேரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு ஸ்பெஷல் கமிஷன் ஒன்று போடுவோம்னு சொல்றாங்க. அந்த ஸ்பெஷல் கமிஷன் மூலமாக இனிமேப்பட்டு இந்த பார்டர் டிஸ்பியூட்ஸை நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே சமயத்தில் வந்து 2 பேரும் வந்து இனிமேப்பட்டு நம்முடைய பொருட்களை உற்பத்தி செய்வது, நம்முடைய நாடுகளில் உள்ள கொண்டு வருவது, அதை பற்றி பேசுகிறார். விசாவை வந்து இனிமேப்பட்டு நம்ம வந்து வழங்கலாம். 2 நாடுகளும் வந்து சைனாக்கு விசாவும் இந்தியாவுக்கு விசாவும் நம்ம வந்து ஈஸியாக கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. டைரக்ட் ஃப்ளைட்டை வந்து உடனே அவர் வந்து அறிமுகப்படுத்துகிறார். சஸ்பெண்ட் பண்ண ஃப்ளைட்ஸ் வந்து இனிமேப்பட்டு நம்ம கொண்டு வந்துடலாம். அதனால இனிமேப்பட்டு வந்து சைனா இந்தியாவோட சேர்ந்து வாணிபம் செய்வது என்பது வணிகத்தில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்றதை வந்து இன்னைக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இவர் அமெரிக்கா விதித்த இந்த ஒரு 50% வரி விதிப்பால் தான் இந்த ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கின்றது. அவர்கள் வந்து இந்தியாவை வைத்து கொண்டுதான் அவர்கள் வந்து சைனாவை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நினைத்தது. இன்னைக்கு இந்தியாவும் சைனா ரஷ்யாவும் ஒன்றா வருவது அப்படின்றது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இன்னைக்கு வந்து உலகத்துக்கு வந்து ஒரு பெரிய செய்தி. இது ஏன்னா வந்து 40% உலக மக்கள் ஒன்றாக இணைகிறார்கள். அப்போ 40% உலக மக்கள் ஒன்றாக இணைகிறார்கள் அப்படின்னா அவருடைய பொருளாதாரம் பெரிது, அவர்களுடைய தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இனிமேப்பட்டு நம்மளுக்கு வந்து பெரிய மார்க்கெட்டு வெளியில் தேவைன்னு கிடையாது. இவர்களுக்குள்ள இவங்க வந்து தடையில்லா வாணிபம் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டாலே இங்க 40% மக்களுக்கு வேண்டிய உற்பத்தியை இந்த 3 நாடுகளுமே பண்ணி அந்த கன்சம்ஷனும் அவங்களே, ப்ரொடக்ஷனும் அவங்களே பண்ணுவாங்க, கன்சம்ஷனும் அவங்களே பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கின்றன என்பதுதான் இன்னைக்கு உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக, ஒரு பயமாகவும் அது வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இன்னைக்கு இது மாறி இருக்கின்றது. சார், இந்த ராணுவ அணிவகுப்புல சீன அதிபர் பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, இன்றைக்கான உலக சூழல் எப்படி இருக்குன்னா அமைதி, இன்னொன்று போர் அப்படிங்கிற நிலையை பேசுறாரு. இது எதற்கான பேச்சா இருக்கும் சார்? அதாவது இந்த தடவை வந்து அவர் நேற்று அந்த நடந்த அந்த இராணுவ அணிவகுப்பில் வந்து முதல் தடவையாக வந்து சைனா என்ன பண்ணாங்கன்னா, அவர்களிடம் இருந்தது, இருப்பது, இருக்க போவது, இது 3ஐயும் அவர் வந்து ரொம்ப அழுத்தமாக அவர்கள் வந்து நேற்று ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய இராணுவம் எப்படி இருந்தது என்பதை காண்பித்தார்கள், இப்போ எப்படி இருக்கிறது அப்படின்றத காமிச்சாங்க, அதுக்கப்புறம் இது எப்படி இருக்க போகுதுன்றதை காமிச்சாங்க. இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் பற்றி நேற்று அவங்க கொடுத்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு வியக்கும் வண்ணமாக இருந்தது. அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த ட்ரோன் டெக்னாலஜியை வந்து இன்னைக்கு வந்து ரஷ்யா, இன்னைக்கு வந்து சைனா வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இன்னைக்கு வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது கடந்த 10 ஆண்டுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சைனா வந்து ரொம்ப பின்தங்கி தான் இருந்தது. ஆனால் இந்த 10 ஆண்டுகள் அவங்க வந்து இந்த மிலிட்டரியில் வந்து டெக்னாலஜியை வந்து மிக அதிக அளவில் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொபாட்டிக் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த ரொபாட்டிக் டெக்னாலஜி இன்றைக்கி அதிகமாக உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. கடலுக்கு அடியிலேயே வந்து ட்ரோனை வந்து எடுத்து செய்ய முடியும் மிகப்பெரிய அளவில்ன்றதெல்லாம் நேற்று டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவில் வந்து வரும் நாட்களில் வந்து போர், இந்த 5th ஜெனரேஷன் வார் அப்படின்ற சொல்லக்கூடிய அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் வந்து அந்த லேசர்லேருந்து எல்லாத்தையுமே, லேசர் டெக்னாலஜி, ரொபாட்டிக் டெக்னாலஜி, ட்ரோன் டெக்னாலஜி எல்லாத்தையும் ஒரு பெர்ஃபெக்ட் பண்ண, அதாவது வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்குல்ல, பெர்ஃபெக்ட் பண்ண ஒன்றை வந்து நேற்று அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. இது வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இன்னைக்கு உலக நாடுகளில் எங்களுக்கும் வந்து மிலிட்ரியில் வந்து இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த நாட்டினுடனும் போரிட நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்றத வந்து காண்பித்தது. ஆனால் அவர் சொல்லவில்லை. அவர் வந்து நேற்று 80வது அந்த இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்களுக்கு வந்து ப்ராஸ்பெரிட்டி இருக்கணும், செக்யூரிட்டி இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும், அந்த பாதுகாப்பை இன்னைக்கு வந்து உறுதி செய்யும் வகைகள் தான் இந்த மிலிட்ரி பரேடு
அப்படின்றதான் அவர் சொன்னார். அந்த விதத்தில் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், அது வந்து ஒரு ஷோ கேஸ் தான் நேற்று. அதை வந்து இந்த மாதிரி நாங்கள் இருக்கிறோம், அதன் மூலமாக அவர் சொன்ன விரும்புவது என்னன்னா, நாங்கள் பயப்படவில்லை, நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கின்றோம் என்பதை சூட்சகமாக அமெரிக்கா போல நாடுகளுக்கு டெக்னாலஜியில் நாங்களும் வளர்ந்துருக்கிறோம் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அவங்க நேற்று அப்படி சொன்னால் கூட இன்னைக்கு வந்து உலக நாடுகள், இன்னைக்கு வந்து பத்திரிகைகள், உலக பத்திரிகைகள் இன்னைக்கு எல்லாரும் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இன்னைக்கும் அமெரிக்கா வந்து ஒரு எட்ஜ் அப்படின்னா எல்லாரோடையும் கொஞ்சம் மேலே தான் அவங்க இருக்காங்க கட்டாயமாக. அந்த அளவுக்கு இன்னும் யாரும் வரல. பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து மற்ற நாடுகள் எல்லாருமே அவர்களுடைய டெக்னாலஜி மூலமாக இன்னைக்கு வந்து ஒரு சவாலாக அமெரிக்காவுக்கு சவால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நேற்று அவர்கள் பறைசாற்றினார். இதுல இந்தியாவோட நிலைப்பாடு என்ன சார்? ஏன்னா இப்போ அமெரிக்கா கிட்டையும் இந்தியா உறவுல இருக்கு. இப்போ இந்த வரி விதிப்புனால கொஞ்சம் இடர்பாடு இருக்கு அப்படிங்களா? இப்போ ரஷ்யா, சீனா எல்லா நாடுகளுடையும் உறவுல இருக்கு. பிரிக்ஸ்லயும் இருக்கு, G7லயும் இருக்கு. இந்த இந்தியா அப்போ என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுக்கணும்? இந்தியாவுடைய ஒரு நிலைப்பாடு என்பது வந்து, நம்ம ரஷ்யாவோட நம்முடைய உறவு என்பது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு உறவு. நேரு, இந்திரா காந்தி எல்லாராலையும் வந்து வளர்க்கப்பட்ட ஒரு உறவு. அது வந்து எந்த சமயத்திலையுமே அதில் வந்து ஒரு விரிசல் இல்லை, அது விரிசல் இருக்க போவதும் இல்லை. அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து பொருளாதார உறவு அவர்களோட நிறையா இருக்கின்றது. இராணுவ தளவாடங்கள் முதல்லேருந்தே நம்ம வாங்கிட்டு இருக்கிறது ரஷ்யாட்டேருந்து தான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா பக்கம் வந்து சாய ஆரம்பித்து அவர்களிடம் வந்து இன்றைக்கி நிறைய பொருட்கள் இன்றைக்கி நாம் வாங்க ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த விதத்தில் வந்து அமெரிக்காவோட நம்முடைய உறவு வந்து மிக அதிகமாக ஆகி ரஷ்யாவோட குறைதா என்கின்ற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டிருந்தது. இப்போ அந்த சந்தேகம் வந்து இன்னைக்கு வந்து இல்லை. ஏனெனில் ரஷ்யாவிடம் நம்ம வாங்கக்கூடிய அந்த உக்ரைன் போருக்கு அப்புறம் நம்ம வாங்கக்கூடிய எண்ணெய் மிக அதிகமாக தான் இருக்கின்றது. தொடர்ந்து அதை வந்து இந்தியா அமெரிக்காவுடைய அச்சுறுத்தலுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து அவங்கள்ட்டேருந்து வாங்குறீங்க, அதனால் உங்கள்கிட்டேருந்தும் சைனாட்டேருந்து வாங்குற பணத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க இந்த போரை நடத்துகிறாங்க. அந்த போர்னால ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் உங்களால தான், அந்த போருக்குள்ள வந்து உங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்றத அமெரிக்கா சொல்லுகின்றது. இந்தியாவோ அல்லது சைனாவோ வந்து இன்னைக்கு எண்ணெய் வாங்குறத வந்து விட போகிறது கிடையாது, குறைக்க போகிறது கிடையாது. எதுவுமே நம்ம செய்யலை, அது நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதனால் வந்து இந்தியாவுக்கும் இது வந்து ஒரு சவாலான ஒரு காலகட்டம். அந்நிய உறவை வந்து எப்படி வைத்து கொள்வது, அல்லது வந்து எவ்வாறு வந்து அமெரிக்காவோடையும் ரஷ்யாவோடையும் ஐரோப்பிய நாடுகளோடும் எடுத்துக்கொண்டு போவது என்பது, அது இந்தியா வந்து கட்டாயமாக ஒரு பேலன்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க இப்படி தான் எடுத்துகிட்டு போவாங்க. நம்மளுக்கு வந்து ஒன்று அமெரிக்கா கொடுத்த இந்த வரி விதிப்பால் நம்ம அமெரிக்காவுக்கு வந்து அடிபணிய கூடாது, அதை நாம் செய்யவில்லை என்பது தான் கடந்த ஒரு மாதமாக நடந்த நிகழ்வுகள் நமக்கு தெளிவாக தெரிகின்றன. நாம் வந்து அந்த ஒரு பயமுறுத்தலுக்கு, அந்த ஒரு பொருளாதார தடைக்கு, அந்த பொருளாதாரத்தில் நம்ம மீது அவங்க கொடுத்த அந்த ஒரு வரி விதிப்புக்கு நாம் வந்து ஒன்றும் அடிபணியவில்லை. ஏன்னா நம்ம வந்து நம்ம ஒன்றும் ஆயிலை வந்து மாற்றிக்கொள்ளவில்லை. நாம் கச்சா எண்ணெய் வாங்குவதை குறைக்கவும் இல்லை, நாம் மாற்றிக்கொள்ளவும் இல்லை. அதனால் அதை பொறுத்தவரைக்கும் அது ஒன்றும் இல்லை. ரெண்டாவது வந்து இந்தியா வந்து இப்போது டைவர்சிஃபை பண்ணணும். அப்போ வந்து மற்ற நாடுகளோட இந்த தடையில்லா வாணிப ஒப்பந்தத்தை நம்ம வந்து வைத்துக்கணும். உடனே இது முடிந்த கட்டத்தோடையே நம்ம வந்து பிரிட்டனோட நம்ம வந்து தடையில்லா வாணிப ஒப்பந்தம் நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம். 2017 நம்ம வந்து யூரோப்பியன் யூனியனோட ஒரு தடையில்லா வாணிப ஒப்பந்தத்தை பற்றிய பேச்சுவார்த்தையை நம்ம ஆரம்பித்தோம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு முடிகின்ற நிலையில் இருக்கின்றது. அது ஒன்று. அதே போல் ஆசியான் போல நாடுகள், அதே போல் இப்போ இந்த பிரிக்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள், இப்போ இந்த எஸ்சிஓவில் இருக்கக்கூடிய யூரேஷியன் கண்ட்ரிஸ், அந்த புதிய நாடுகள் எல்லாம் யூரோப்லேயும் இதுலேயும் இருக்கக்கூடியதான் பழைய சோவியத் யூனியன் தான். அதுலேருந்து பிரிந்து போன ரிப்பப்ளிக்ஸாக இருக்கக்கூடிய புதிய நாடுகளாக உருவான நாடுகள், இவற்றோடெல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து நம்முடைய அந்த தடையில்லா வாணிப ஒப்பந்தம் அல்லது பைலேட்ரல் ரிலேஷன்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும்னு சொன்னால், நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுடைய தரமும் இப்போது உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் செய்தால் கட்டாயமாக இந்தியாவுக்கு வந்து இது ஒரு பொருளாதார பின்னடைவு இது ஏற்படுத்தாது. கட்டாயமாக நம்ம வந்து ஒரு டைவர்சிஃபை, இந்த சேலஞ்சே இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு சவாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறி நம்ம எடுத்துகிட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்திய பிரதமர் வந்து அங்கே சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் அங்கே இருந்தார். ஆனால் அந்த இராணுவ அணிவகுப்பில் கலந்து கொள்ளலையே சார், என்ன காரணம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய உறவுகள் வந்து ரொம்ப பின்னடைவில் இருந்துச்சு. ஏன்னா 7 ஆண்டுகளாக கல்வானில் வந்து 2 பேரும் தாக்கி கொண்டாங்க. நேருக்கு நேர் தாக்கி கொண்டதிலிருந்து பார்டர் பிரச்சனை எல்லாமே வந்து ரொம்ப நிறையா இருந்துச்சு. வீசாவை நம்மளும் நிறுத்திட்டோம், அவங்களும் நிறுத்திட்டாங்க. அப்புறம் வந்து சைனாலேருந்து வந்து இங்கே வரக்கூடிய அந்த அவங்களுடைய
இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அவங்களுடைய கம்பெனி டிக்டாக்கே எல்லாருக்கும் தெரியும், அதெல்லாமே வந்து விலக்கி கொள்ளப்பட்டது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் முதல் தடவையாக வந்து ஒரு 7 ஆண்டுக்கு அப்புறம் வந்து நம்ம அங்கே போகிறோம். இந்தியா அழைக்கப்பட்டிருந்தால் நம்ம போனோம். அந்த எஸ்சிஓ மாநாட்டில் கலந்து கொண்டு அதே சமயத்தில் இருநாடு பேச்சுவார்த்தையும் நடந்து, அந்த பேச்சுவார்த்தையில் வந்து இந்த டீஎஸ்கலேஷன், இந்த பதட்டத்தை தணிக்கிறது போல் நல்ல முக்கியமான விஷயங்களை நம்ம விவாதிக்கிறதுக்கான ஒரு இது வந்து வாய்ப்பு கிடைச்சி, 2 நாடுகளும் அவங்களுடைய இரு தலைவர்களும் அவங்களுடைய தலைவர்களோடும் அந்த இவங்களோடையும் சேர்ந்து, அவங்க டெலிகேட்ஸோடையும் சேர்ந்து, டெலிகேஷனோடையும் சேர்ந்து அவர்கள் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதனால் ஏற்பட்ட முன்னேற்றமும் முதற்கட்டமாக நம்ம வைத்துக்கொண்டோம். ஏன்னா இது 2வது கட்டம் தான் வந்து இந்த மிலிட்ரி பரேடு. அதுக்கு நம்ம தங்கியிருக்கிறதுனா நிச்சயமாக இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம பிரதமரும் இந்தியாவும் அதை தவிர்த்து விட்டு வந்திருக்கிறார்கள். இதுவும் வந்து ஒரு விதத்தில் வந்து நல்லது தான். ஏன்னா வந்து ஒரேடியாக நம்ம வந்து எல்லாத்துக்கும் போக வேண்டிய இதுவும் இல்லை. அதே சமயத்தில் உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த போரை வந்து நிறுத்துங்கள் என்று வந்து இந்த இதில் கூட, இந்த அறிக்கையில் கூட இந்தியாவும் சைனாவும் வலியுறுத்தியிருக்கிறாங்க. அதை பூட்டினுமே ஒரு இடத்துல வந்து ரொம்ப பாராட்டி இருக்கிறார். இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு போராக இருந்தாலும் அந்த போர் நிறுத்தத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி மேலை நாடுகள் தான், மேற்கத்திய நாடுகள் தான் சொல்லுவார்கள். முதல் முறையாக 2 ஆசியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் சொல்லியிருக்கிறார்கள், இந்தியாவும் சைனாவும் என்று சொல்லி அவர் பாராட்டியிருக்கிறார். அந்த விதத்தில் வந்து இந்த போர்லாம் நடந்துகிட்ருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இதை வந்து இந்த 2வது இதுக்கு வந்து இந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டு போகவில்லை. மற்ற நாடுகள்லேருந்து வந்தவங்கலாம் அங்கே இருந்தாங்க. ஈரானுடைய பிரசிடென்ட் இருந்தார், பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தார், அவங்கெல்லாம் இருந்தாங்க. ஆனால் இவர்கள் வந்து அவரை தவிர்த்து விட்டு வந்துட்டார்கள். இது சரியானது என்று தான் நான் நினைக்கின்றேன். சார், இப்போது அந்த அமெரிக்காவுடைய வரி விதிப்பு அது சார்ந்து இது எல்லாமே பெரிய பேசுபொருளாகவே இருக்குது. இந்த சீனாவுடைய மாநாடு, இந்த இராணுவ அணிவகுப்பு, இதெல்லாமே பேசுபொருளாக இருக்குது. இப்போ இந்தியாவில் இப்போ பெரிய பாதிப்பு அப்படின்னா இந்த வரி விதிப்பு மூலயமா பல்லாயிரக்கணக்கான கோடி ஏற்றுமதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான மாற்று நாடுகளை இந்தியா தேர்ந்தெடுக்கணுமா, இல்லை அமெரிக்காவோட சமரசம் செய்து வணிக பொருட்களை மீண்டும் தொடரணுமா சார்? அதாவது இந்த வரி விதிப்புக்கு காரணம் வந்து அவர் 2 சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து இந்தியா விதிக்கக்கூடிய வரி அப்படின்றதில் அவர் சொல்கிறாரு, இந்தியா இஸ் த டரிஃப் கிங் அப்படின்றார். நீங்கள் தான் உலகத்திலேயே எல்லா நாடுகளுக்கும், அதாவது அதிகமான வரி விதிக்கக்கூடிய ஒரு நாடுனா இந்தியா தான் அப்படின்றதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று வந்து ரஷ்யாவோட நம்ம வந்து கச்சா எண்ணெய் அதிகமாக வாங்குகிறோம் அப்படின்றதெல்லாம் தான் அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் இந்த ஒரு 50% வரி விதிப்பு என்பது. ஆனால் 25 தான், ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலேருந்து 25 தான் இருந்துச்சு. அதையும் வந்து நம்ம வந்து ஒரு 12, 14, 15 தான் அவர் வந்து மற்ற நாடுகளுக்கெல்லாம் வச்சுருந்தால், நம்மளும் வந்து அந்த ஒரு 15ஓடு நிற்கும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது 50 ஆன காரணத்தினால நிச்சயமாக நம்மளுக்கு வந்து இந்த ஆயத்த ஆடைகள், ரெடிமேட்ஸு, டைமண்ட்ஸு, ஜுவல்லரி, அப்புறம் தோல் பொருட்கள், அப்புறம் வந்து இந்த ஃபிஷரிஸ் ரிலேட்டட், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பாதிப்புக்கு இன்றைக்கி உள்ளாகி தான் இருக்கின்றது. தமிழ்நாட்டுக்கும் அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தி தான் இருக்கின்றது. நம்முடைய முதல்வர் கூட வந்து லெட்டர் எழுதியிருந்தார், இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இது ஒரு பெரிய பாதிப்பை இது ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 31% நம்முடைய ஏற்றுமதி, தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு தான் செல்லுகின்றன. அந்த விதத்தில் வந்து இந்த ஒரு வரி விதிப்பு அப்படின்னு. ஆனால் இது வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் வந்து இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினா கூட இது வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது. இதை வந்து எப்படி டைவர்சிஃபை பண்ணுறது, இதை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு தடவை இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் திருப்பவும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உள்ளாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி நம்ம வந்து மற்ற நாடுகளோட இந்த தடையில்லா வாணிப ஒப்பந்தம் நம்ம ஏற்படுத்தி கொண்டால் அதன் மூலமாக மற்ற நாடுகளுக்கு நம்முடைய ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாடுகளுக்கு வேண்டிய இதை நம்ம வந்து பண்ணோன்னு சொன்னால் இது ஒரு பிரச்சனையை வந்து ஒரு நீண்ட தொலை நோக்கில் இதை வந்து சரி செய்யப்படுகின்ற ஒரு பிரச்சனையாக நாம் பார்க்கலாம். அதனால் இதை வந்து ஒரு இமீடியட்டாக இது வந்து நம்மளுக்கு நிச்சயமாக நம்மளுக்கு வந்து பிரச்சனையை இது ஏற்படுத்தும். அதே சமயத்தில் வந்து 2 நாடுகளும் கட்டாயமாக உட்காந்து பேசுவாங்க. பேச்சுவார்த்தையில் வந்து தொய்வு ஏற்பட்டு பேச்சுவார்த்தையிலேருந்து 2 பேரும் ஏஞ்சி போய் என்ன வந்து அவங்க வந்து அக்ரிகல்ச்சரில் ஒரு பெரிய ஒரு ப்ரையாரிட்டி கேட்குறாங்க, அப்புறம் அந்த கால்நடைகள் அதில் ஒரு இது ஒன்று கேட்குறாங்க, நிறையா இது கேட்குறாங்க. அதெல்லாம் தான் வந்து நம்மளை வந்து 2 நாடுகளுக்கும் இந்த ட்ரேடு ஒப்பந்தத்தில் வர்த்தக பேச்சுவார்த்தையில் வந்து இந்த ஒரு இது வந்ததுனால தான் 2 பேரும் இந்த ஒரு இது வந்து முடிக்க முடியாமல் போயிடும். அதனால் வந்து ஆனால் தொடர்ந்து நிச்சயமாக நடக்கும். இது வந்து உடனே இது முடிஞ்சிட்டதில் இதுதான் இறுதி என்று நாம் சொல்ல முடியாது. உறவுகள் இரு நாட்டு உறவுகள் என்பது ராஜ்ய உறவுகள் இருக்கின்றன, பொருளாதார உறவுகள் இருக்கின்றன. ராஜ்ய உறவுகள் வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன.
அந்த ராஜ்ய உறவினுடைய வெளிப்பாடாக இந்த பொருளாதார உறவுகளும் திரும்பவும் மேம்படும். அதனால் கொஞ்சம் நாட்கள் அதுக்கு கட்டாயமாக இருக்கலாம். இப்போ நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளும் வந்து கட்டாயமாக ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றனால அவருமே கட்டாயமாக இன்னைக்கு வந்து இறங்கி வருவார். இறங்கி வரும்பொழுது கட்டாயமாக இந்த ஒரு 50% வரி விதிப்பில் இருந்தெல்லாம் இந்தியா வந்து கட்டாயமாக மீண்டு எழும். அதனால் இன்னும் கொஞ்சம் நாட்கள் நாம் இதை வந்து பொறுத்திருந்து தான் நான் பார்க்க வேண்டும். உலக அரசியல் தொடர்பான பல நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி.